வாழ்க வளமுடன். சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார் இல்லையா, வாழ்த்தின் மூலமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நம்மளால் சமாளிக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் 25 முறை குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் வாழ்த்தி கொண்டே வரும்போது ஒரு மாதத்திலேயே நல்ல மாற்றத்தை நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிஜி அவர்களுடைய இந்த தத்துவத்தையும் அதே மாதிரி எப்பேற்பட்ட சிக்கலானாலும் பொறுமை ஒன்றாலேயே நாம் வெற்றி கண்டு விடலாம் அப்படின்னு சொல்லுவார். எந்த சிக்கலாக இருந்தால் கூட சரி, பொறுமைக்கு எல்லையே கிடையாது. அதனால் எல்லையற்ற பொறுமையோடு நாம் இருந்தோம் அப்படின்னா காலத்தால் அந்த சிக்கல் சரியாக போயிடும். அதனால் பொறுமை அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். பொறுமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவார். சுவாமிஜி சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து அப்படிங்கிற மகா மந்திரம், பொறுமை அப்படிங்கிற மகா மந்திரம், அன்பு அப்படிங்கிற மிக முக்கியமான குவாலிட்டி, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் ஒருவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனையும் சமாளிச்சிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு பூட்டுக்கடை இருந்தது. அந்த பூட்டுக்கடையில் ஒரு சுத்தியலும் இருந்தது. நிறைய சாவிகள், நிறைய பூட்டுகள், சுத்தியல்கள் எல்லாம் அந்த கடையில் இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சுத்தியல் சாவிகளை பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக அதுக்கு இருந்தது. அது நினச்சது, எப்படி நம்மளாம் ஒரு பூட்டை உடைக்கணுன்னா எத்தனை தட்டு அந்த பூட்டு மேலே தட்ட வேண்டியிருக்கு, எவ்வளோ பூட்டுகளை நம்மளை உடைக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் பண்ணாதான், ரொம்ப ஹார்டாக இது பண்ணினா தான் ஒரு பூட்டு உடையுது. ஆனால் அதே பூட்டை, அவ்வளோ ஹார்டான பூட்டை இந்த சாவிகள் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக திறந்துடுது. இது எப்படி அப்படின்னு ரொம்ப வியப்போடு நினச்சிட்டு ஒரு சாவிக்கிட்ட கேட்டது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் ஒரு பூட்டையே உடைக்க முடியுது, ஆனால் நீ ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு பூட்டையும் திறந்துடுறீங்க நீங்களாம், இது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்டோடனே அந்த சாவி சொல்லினதான், நான் பூட்டுகளுடைய இதயத்தில் மென்மையாக திறக்கிறேன், இதயத்தை தட்டி மெதுவாக திறக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ அதுகள் மேலே பயங்கரமாக அடித்து அதுகளை உடைக்கிற, நீ வன்முறையை கையாளுற, நான் மென்மையையும் அன்பையும் கையாளுறேன். அதனால் என்னால் ஈஸியாக எல்லா பூட்டையும் திறக்க முடியுது. நீ வன்முறையை கையாளுறதுனால உன்னால் பூட்டுகளை உடைக்க தான் முடியுதே தவிர திறக்க முடியலை அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மென்மையான குணங்களான அன்பு, கருணை, அதே மாதிரி பொறுமை, வாழ்த்து, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்மளால் சாதிக்க முடியும். சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்த்தி வாழ்த்தி எப்பேற்பட்ட விஷயத்தையும் மாற்ற முடியும்னு சொல்கிறார் இல்லையா, அது. அதே மாதிரி பொறுமையால் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனையும் சமாளிக்கலாம், காலத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த கதை. வாழ்க வளமுடன்.